ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஃபைனலி நம்ம ரெசார்ட்க்கு வந்துட்டோம். ஒரு 14 hour ஜேர்னி, செம்ம டயர்டு. சென்னை டு கொல்லம். பாப்பா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஸோ வந்ததும் ரிசப்ஷன் போயிட்டு செக்இன் ஆகிட்டு கீ வாங்கிட்டு நம்ம ரூம் போயிட்டோம். ஸோ இதுதான் நம்ம ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு ரூம். இதை நம்ம ரூம் போகிற வழி. இந்த வழி 2 சைடுமே வந்து செடி மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இன்னமும் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அப்படியே போனோம்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. ஸ்டெப் ஏறி வந்தோம். லெஃப்ட் சைட் ஃபஸ்ட் ரூம் நம்ம ரூம் தான். நம்ம ரூம்க்கு ஆப்போசிட்லேயே செம்ம வியூ, நிறைய மரங்கள்லாம் இருந்துச்சு. பலாப்பழ மரம்லாம் அதிகமாக இருந்தது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம். மேடம் பாருங்கள், எந்திரிச்சோன்னே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஊரில் டிவி ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணுற மாதிரி இங்கேயும் டிவி ரிமோட் எடுத்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட கிளம்பிட்டோம். பகலை விட நைட் தான் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸு ரிசப்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் பண்ணியிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ரைட் சைடில் வந்துட்டு அந்த ரெசார்ட்டில் உள்ள செடியெலாம் வந்து சாம்பிள் பீஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதோட ஆரிஜின் என்ன, அதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதோட ரொம்ப ஹைலைட்டே வந்து இங்கே சென்டரில் என்ட்ரன்ஸில் இருக்கிற அந்த யானை சிலை தான். ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே வந்து தத்ரூபமாக இருந்துச்சு, ரியலாக இருந்துச்சு. அதோட தந்தம் கண்ணெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் நேரில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட அது உடம்புல வந்து கோல்டன் கலரில் லீஃப்லாம் வந்து வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் பாப்புக்குட்டிக்கு இந்த யானை ரொம்ப பிடிச்சிருச்சு. 3 நாள் வந்து இங்கே வந்தாலே இந்த யானை கூட விளாட, தும்பிக்கையை பிடிச்சி தொட்டு பார்க்க, தந்தை தொட்டு பார்க்க, அதை பிடிச்சி தொங்க இப்படின்னு விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் மேலே லைட்டிங்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு ஓப்பன் சீலிங் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. லைட்டு வாட்டர்லாம் சூப்பராக ரெடி பண்ணி அழகாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் மேடத்தை நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் 2 கையில் 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டு அதை சாப்பிட அப்படின்னு அவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு சிங்கர் வந்து சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே செம்மையாக பாடினாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எல்லா லாங்குவேஜ்லையும் செம்மையாக பாடிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பாட்டை கேட்டுகிட்டே சாப்பிட்டுட்டு அப்புறம் ரூம் போய் தூங்கிட்டோம். குட் மார்னிங் காய்ஸ். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் சுற்றி பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். அந்த வியூ உங்களுக்கு தெரியுதா? அந்த வியூ பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு டவுன் வே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக போனோம்னா நம்ம அந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸு, அந்த வியூ, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் பார்க்கலாம். இங்கே காலைல எழுந்திரிச்சோன்னுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம காலைல எழுந்திரிச்சோம்னா வண்டி சத்தம், அப்புறம் காலையிலே வெயில் வந்துடும். பட் இங்கே வந்து காலைல எழுந்திரிக்கும் போது ரொம்ப காமாக இருந்துச்சு. கிளைமேட்லாம் செம்மையாக இருந்தது, நல்ல சில்லுன்னு காற்று. ஸோ அதை ஃபீல் பண்ணும் போதே ரொம்ப ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள், நாங்களாம் ஒரு வழியில் போனோம்னா எங்கள் மேடம் வந்து அவங்க ஒரு வழியில் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்காங்க.
என் வழி தனி வழின்னு. இறங்கி வந்தோடனே ரைட் சைட் கார்னரில் வந்து அந்த வியூ பார்க்குற மாதிரி ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த வில்லா அண்ட் ஃப்ளோட்டிங் ஹவுஸ் போகிற வழி. 2 சைடுமே ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே இது வழியாக போனோம்னா ஒவ்வொரு வீடாக நம்ம பார்க்கலாம். இது ஃபுல்லுமே வந்து நம்ம பெரிய ஃபேமிலியாக வரவங்க, ஒரு 6-7 மெம்பர்ஸ் வரவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த வில்லா இருந்துச்சு. இதான் ஃப்ளோட்டிங் ஹவுஸ். இண்டிவிஜுவலாக வந்து தனித்தனி காட்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க, தண்ணிக்கு மேலே மிதக்கிற மாதிரி. இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அப்படி தண்ணிக்கு மேலேயே வந்து அந்த ஹவுஸ் வந்து மிதக்கிற மாதிரியே இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பியாச்சு. இங்கே போகிற வழியிலே இந்த ரைட் சைடில் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி செட்லாம் பண்ணியிருந்தாங்க. இதே வழியாக நம்ம போய் ஸ்விம்மிங் பூல் நம்ம பார்க்கலாம். 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. சின்ன குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஒரு ஸ்பேஸும், அங்கிட்டு வந்து பெரியவங்க விளாட்ற மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் வியூவை, இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் ஃபுல்லாக ரூம்ஸ் தான் இருக்குது. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்விம்மிங் பூல் விளாட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எங்களை விட எங்கள் ரிதி குட்டி தான் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குட்டி கப்பில் தண்ணி கொடுத்தாலே ரொம்ப ஜாலியாகிடுவாங்க. இதில் இவ்வளோ தண்ணியை பார்த்தோன்னே ரொம்ப குஷி, கை காலெலாம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்விம்மிங் பூலில் விளாண்டது ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் நேராக லன்ச் சாப்பிட போயிட்டோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு. இங்கே ஃபுல்லுமே வந்துட்டு சேலடாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம நேராக மெயின் கோர்ஸ் போயிடலாம். மெயின் கோர்ஸில் வந்து மட்டா ரைஸ், அதுக்கப்புறம் அதான் கேரளா ரைஸ், அப்புறம் நார்மல் ரைஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பாஸ்தா, சிக்கன், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கூட வச்சுருந்தாங்க. அது போக வந்து லைவ் கிச்சனும் வச்சுருந்தாங்க. நமக்கு தேவைன்னா செஞ்சு கொடுப்பாங்க. ஆம்லேட், அப்புறம் கோலா உருண்டை, அப்புறம் சிக்கன் ஃப்ரை, இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க.
வந்து டெசர்ட் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க, ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டு அப்படியே வெளில வந்துட்டோம். இங்கே வந்து போட் ஷேப்பில் இந்த மாதிரி டிசைன் வந்து அங்கங்கே ரெசார்ட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே ரெசார்ட் விட்டு வெளில வந்தோம்னா லெஃப்ட் சைட்லேயே வந்துட்டு போட்டிங் போகிற வழி இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து போட்டிங் போகலை, ஏன்னா குட்டி பாப்பா வச்சுருக்கோம், அதனால் வந்துட்டு சேஃபாக இருக்காது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இந்த வாட்டி போகலை. ஸோ அப்படியே போனோம்னா அந்த வியூ பார்க்கலாம். இப்போ தான் க்ளோஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் மார்னிங் வந்து நிறைய பேர் வந்து போட்டிங் போயிட்டு இருந்தாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அப்படியே போய் நம்ம வியூ பார்த்துடலாம். ரிசார்ட்குள்ளே வந்து ஒரு ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. பெரியவங்க கிட்ஸ் எல்லாம் விளாட்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நிறைய கேம் அங்கே இருந்தது. இந்த கேம் உங்களுக்கு தெரியுதா? 90s கிட்ஸ்க்குலாம் மோஸ்ட்லி தெரியும் இந்த கேம். நிறைய பேர் விளாண்டுருப்பீங்க. பிஸ்னஸ் கேம்னு மணி கொடுத்து எல்லா கண்ட்ரியும் வாங்குவாங்களா, அந்த கேம் இது. அது போக நிறைய லூடோ கேம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எதனால நம்ம எடுத்து விளாண்டுக்கலாம். இந்த சைடு வந்து கிட்ஸ் விளாட்ற மாதிரி நிறையா பசில்ஸு ஷேப்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி வச்சு செட் பண்ணியிருந்தாங்க. நம்ம குட்டி பாப்பாவும் உட்காந்து ஒரு பக்கம் அந்த ஷேப்பை அடுக்கிறது, உள்ளே போட, அப்புறம் தூக்கி வெளில போட. ஸோ அப்படியே அவங்க இஷ்டத்துக்கு அதை விளாண்டுட்டு இருந்தாங்க. இது ரொம்ப நேரமாக பாப்பா நிற்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அது நிற்கவே மாட்டிக்கி கீழே கீழே உருண்டு உருண்டு விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை இழந்து, எதுக்கு நீங்களே விழுறீங்க, நானே வந்து தள்ளி விட்டுருதேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டாங்க. அப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தோஸ்து கிடச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் அவங்க கூட விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரியவங்க விளையாடுற மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. கேரம், செஸ்ஸு, வீடியோ கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே விளாண்டுட்டு இருந்தாங்க அங்கே. இப்படியே எங்களுக்கு 3 days போயிடுச்சு. நான் ஊருக்கு கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. நாங்கள் ரிசப்ஷனில் கீ கொடுத்துட்டு செக் அவுட் ஆகிட்டோம். 3 days போனதே தெரில, செம ஜாலி. அதுவும் எங்கள் குட்டி பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது அவங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் மெமரபிள் கிளிப்பாக இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி இயர்லி ஒன்ஸாவது உங்கள் ஃபேமிலியோட உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு வெக்கேஷன் போயிட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்த வீடியோ வரப்போகுது. ஸோ அதை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அது வரைக்கும் பாய்.